செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏழை மக்களின் சொத்துகள் உடைமைகள் மீது காங்கிரஸ் கண் வைத்திருப்பதாக மோடி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். சத்தீஸ்கரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இந்த புகாரை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைஞ்சிருக்கிறீங்க. முழு விவரங்களை வழங்கலாம். இந்தியா முழுவதும் அந்த தேர்தல் பிரச்சாரங்கள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெற்று முடிந்திருந்தாலும் கூட மற்ற மாநிலங்களில் பிரச்சாரம் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், அந்த கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் அதிரடியான பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் கட்சியின் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். அதிலே மரணத்திற்கு பிறகும் கூட வரி போடக்கூடிய ஒரு அரசாக காங்கிரஸ் கட்சி இருந்தது என்றும், நாட்டு மக்கள் மரணமடைந்த பிறகும் வரி வசூலிக்க காங்கிரஸ் திட்டம் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். நாட்டு மக்களின் சொத்துக்களை பறிக்க காங்கிரஸ் திட்டம் தீட்டியிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, அவர் ராஜஸ்தான் மாநிலத்தை தொடர்ந்து தற்போது சத்தீஸ்கர் மாநிலத்திலே பிரச்சாரத்திலே ஈடுபட்டு வருகின்றார். அந்த பிரச்சாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் மீது பல்வேறு பகிரங்க குற்றச்சாட்டுக்களை அவர் முன்வைத்திருக்கின்றார். ஏழை மக்களின் சொத்துக்கள் உடைமைகள் மீது கண் வைத்திருக்கிறது காங்கிரஸ், பணத்தை பறிக்க காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய கடந்த கால செயல்பாடுகளை மிக கடுமையாக விமர்சித்து வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி தான் செல்லக்கூடிய இடங்களில் அந்த பிரச்சார கூட்டங்களில் காங்கிரஸ் கட்சியை மிக கடுமையாக சாடி வருகின்றார். ஏற்கனவே ராஜஸ்தான் மாநிலத்தில் தேர்தல் பயண அந்த பரப்புரைகளின் போது மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். நாட்டு மக்களின் சொத்துக்களை அபகரிக்க காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டிருக்கிறது என்றும், நாட்டினுடைய சொத்துக்களில் முஸ்லிம்களுக்கே முன்னுரிமை வழங்கப்படுவதாகவும் அவர் பேசிய அந்த கருத்துக்கள் பெரும் சர்ச்சையை, பெரும் பேசுபொருளை உருவாக்கி இருந்தது. அதனைத் தொடர்ந்து சத்தீஸ்கரில் அவர் பேசியிருக்கக்கூடிய இந்த விஷயமும் மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக இருக்கின்றது. மரணத்திற்கு பிறகும் வரி போடக்கூடிய நிலையை காங்கிரஸ் கட்சி உருவாக்கி இருக்கிறது என்றும், நாட்டு மக்களின் சொத்துக்களை பறிக்க காங்கிரஸ் கட்சி திட்டம் தீட்டியிருக்கிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் கட்சியின் மீது குற்றச்சாட்டை அடுக்கியிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.